அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கண் இமைகள் கூட நமக்காக சாட்சி சொல்லும். எப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹு தாலா கிட்ட இல்லாத 2 பண்புகளை அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களுக்கு கொடுத்துருக்கிறான். அதில் ஒன்றாவது பணிவு, ரெண்டாவது இயலாமை. இது இரண்டுமே அல்லாஹு தாலா கிட்ட எந்த காலத்துலேயுமே இருக்காது. இந்த பண்புகளை அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களுக்கு கொடுத்து அதை வெளிப்படுத்தி பார்க்க ஆசைப்படுறான். அதனால தான் நமக்கு அழுகையை வர வைக்கிறதுக்காக துன்பங்களை கொடுத்து நம்மளை அழ வைக்கிறான். இதை பற்றி அல்லாஹாலா குர்ஆனில் சொல்கிறான், வ அன்னஹு ஹுவ அழுஹக வ அபுகா. அல்லாஹாலா தான் நம்மளை சிரிக்கவும் வைக்கிறான், அப்புறம் நம்மளைய அழுகவும் வைக்கிறான். இதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, அல்லாஹு தாலாவினுடைய அச்சத்தால் ஈயின் தலையளவினாவது அழுங்க அப்படின்னு அழுகையினுடைய அவசியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம துவா கேட்கும் பொழுது அழுது துவா கேட்கணும். ஏன் அப்படின்னா அந்த அழுகை நாளைக்கு நமக்கான சாட்சிகளாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அழுது துவா கேட்கணும். அழுக வரல அப்படின்னா அவனுடைய இதயம் பாவத்தால் இறுகி விட்டது அப்படின்னு தான் பொருள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணுன்னா கூட அது அல்லாஹாலா நாடனா தான் வரும். நம்மளை மன்னிக்க அல்லாஹாலா நினச்சிட்டான் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையுமே நம்ம நினைவுக்கு கொண்டு நம்மளை அழுக வைக்கிறான். அந்த அழுகையை சாட்சியாக்கி நாளைக்கு மறுமையில் நம்மளை மன்னிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மறுமை நாளையில் அந்த அடியான் தனக்கு பரிந்துரை செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக யாருமே இல்லையே அப்படின்னு தடுமாறும்போது அல்லாஹ் தாலா கேட்குறான், உனக்கு யாராவது சிபாரிசு செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா உனக்கு நரகம்தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லும்போது அப்போ நம்மளுடைய கண் இமைகள் நமக்காக சிபாரிசு செய்யுமாமா. எப்படின்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக இந்த அடியான் உன்னுடைய அச்சத்தால் அழுது இருக்கிறான், அந்த கண்ணீர் மலையில் நான் நினைஞ்சிருக்கிறேன், அதனால் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்குவாயாக அப்படின்னு அந்த கண் இமைகள் சாட்சி சொல்லுமாமா. அதை அல்லாஹ் தாலா அந்த சிபாரிசை ஏற்றுக்கிட்டு அவனை காப்பாற்றுவான் அப்படின்னு ஹதீஸுகள் மூலம் நமக்கு தெரிய வருது. எனவே இந்த துஆக்கள் கேட்கும் பொழுது நம்ம செய்த பாவங்களை நினச்சி அழுது துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா கருணையுள்ளவன், நம்மளுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூலாக்குவானாக. ஆமீன். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே துவா கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு துவாக்களிலேயுமே அழுது துவா கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹலாலான துவாக்கள் அனைத்தையுமே கபூலாகும். ஆமீன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.